சென்னை பல்லாவரத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் முதற்கட்டமாக 200 MLT தண்ணீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று வினா விடை நேரத்தில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி கேள்வி எழுப்பினார். சென்னை பல்லாவரத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் எப்போது குடிநீர் வழங்கப்படும் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு, பல்லாவரம், பூந்தமல்லி உள்ளிட்ட 18 பகுதிகளில் சுமார் 460 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த பணிகள் 2027ஆம் ஆண்டில் முழுமையாக நிறைவடையும் நிலையில் அதற்கு முன்னதாக 200 MLT தண்ணீர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நமது ஈசிஆர் ரோடு நீங்கள் மகாபலிபுரம் சாலையிலிருந்து இடையில் 18 பெரிய நகரங்கள் போல் இன்றைக்கு உருவாகி இருக்கிற அந்த 18 நகரங்களுக்கும் பல்லவரத்திற்கும் தாம்பரத்துக்கும் அதை தொட்டி மாங்காடு போன்ற இடங்கள், அதே மாதிரி பூந்தமல்லி போன்ற இடங்கள், அங்கே இருக்கிற ஆவடி நகராட்சி போன்ற அனைத்துக்குமே இந்த குடிநீர் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 400 MLT புதிதாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 4200 கோடி ரூபாய் செலவில் கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை உருவாக்கி பணிகள் வேகமாக நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய முடிவு காலம், அந்த பணி முடிகிற காலம் 27வது வருடம். 27வது வருடம் தான் முடிய வேண்டும். ஆனால் நாங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு 400க்கு ஒரு 200 MLTயாவது முதலிலே தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம். இப்போ குழாயெல்லாம் பதித்து முடிக்கப்பட்டு விட்டது, ஆங்காங்கு சம்புகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. எனவே 200 MLTயாவது கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம்.